அன்பான சகோதரி அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் சமாதானமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக வாழ வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளும் தங்கள் குடும்பத்தினருடனும் வேலை ஸ்தலத்திலும் சுற்றுப்புறங்களிலும் சமாதானமாக வாழ வேண்டுமென்றே விரும்புகின்றனர். கொஞ்ச நாள் சமாதானம் உள்ளது போல காணப்பட்டாலும் மெய்யான சமாதானம் இல்லை. சமாதானமாக வாழ முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனை மனித வாழ்வில் வந்து கொண்டே இருக்கிறது. சுகவீனம் ஏற்படுவதினால், பாவ பழக்க வழக்கம் மேற்கொள்ளுவதினால், பற்றாக்குறைகளினால், கடன் பிரச்சனைகள் மூலமாக சமாதானமற்ற நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தாங்கள் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணினாலும் முடிவதில்லை. சிலர் கூறுவார்கள், கடலின் அலை மாறி மாறி வந்து கொண்டே இருப்பது போல மனிதனாய் பிறந்துவிட்டால் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது மனிதனின் தலைவிதி என்பார்கள். மனிதன் எப்பொழுதும் நிம்மதியற்ற நிலையில் வாழும்படியாகவா ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார்? இல்லையே. நம்முடைய பிள்ளைகள் சற்று சோர்வாக காணப்பட்டாலோ, சாப்பாடு வேண்டாம் என்று கூறிவிட்டாலோ நம் மனது தாங்க முடிகிறதில்லை. நம்மையும் அது கவலைக்குள்ளாக்கி விடுகிறது. அப்படி இருக்க, கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் சஞ்சலத்தோடு வாழ்வதை கடவுள் எப்படி விரும்புவார்? சமாதானம் இல்லாமல் போகும் நிலைக்கு மனிதனின் பாவம்தான் காரணமானாலும் மரணம் வரை இப்படியே வாழ்வதை கடவுள் விரும்பவில்லை. கடலில் அலைகள் கொந்தளித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கப்பல்கள், படகுகள் அதில் சென்று கொண்டேதான் இருக்கிறது. காற்று வீசும், கடல் அலைகள் எழும்பி வரும். ஆனாலும் உள்ளே இருப்பவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதில்லை. அவர்கள் நிம்மதியாக சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோல நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் நமக்குள் நாம் சமாதானமாக வாழ வழி உண்டு. ஒரு மனிதன் ஒரு அடர்ந்த காட்டை கடந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. காட்டிற்குள் நுழைந்த அவனுக்கு ஒருவித பயம் மனதை கவ்வியது. யானை, புலி, சிங்கம், கரடிகள் இருக்குமோ என நினைவுக்கு வர, அவைகள் வந்து நம்மை தாக்கினால் என்ன செய்வது என்ற அந்த சிந்தனையிலேயே பயந்து பயந்து சென்றான். சாப்பிட மனமில்லை, தூங்க மனமில்லை. காற்றில் மரங்கள் அசைவதைக் கண்டு கூட பயந்தபடியே சென்றான். முடிவில் ஒரு வழியாய் காட்டை கடந்து பெருமூச்சு விட்டு எப்படியோ தப்பி வந்துவிட்டோம் என்று எண்ணினான். அதேபோல மற்றொரு மனிதன் அதே காட்டை கடந்து சென்றான். அவனுக்கு சற்றும் பயம் இல்லை. சர்வ சாதாரண மனநிலையோடு சென்றான். தூங்கினான், சாப்பிட்டான். எவ்வித மனக்லேசமுமின்றி சமாதானத்துடன் காட்டை கடந்து சென்று விட்டான். இவன் மட்டும் எப்படி எந்தவிதமான பயமுமின்றி கடந்து சென்றான்? அந்த காட்டை கடப்பதற்கு முன்பாக காட்டிற்கு அருகிலுள்ள கிராம மக்களிடமும் வனத்துறை அதிகாரிகளிடமும் விசாரித்தான். அவர்கள் இந்த காட்டில் எந்த மிருகமும் இல்லை என்று கூறினார்கள். ஆகையால் அந்த வார்த்தையை நம்பி அவன் நிம்மதியாக சென்றான். காட்டின் காரியத்தை குறித்து இவன் விசாரித்து அறிந்தான். முன் சென்றவனோ எதையும் விசாரித்து அறியவில்லை. உலகில் மனிதர்கள் எதை எல்லாமோ வலைத்தளங்களின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறார்கள். அதில் சில நல்ல காரியங்கள் காணப்பட்டாலும் அநேக தீய, மனதை வேதனைப்படுத்தும் காரியங்களையே அறிந்து கொள்வதால் மனம் இன்னும் வேதனையும் அடைகிறது. சமாதானம் வேண்டும் என்பதற்காக பலர் கவலையை மறக்க புகைப்பிடிப்பதையும், குடிப்பழக்கத்தையும், அல்லது எப்பொழுதும் தன்னை மறந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக கஞ்சா மற்றும் பல போதை வஸ்துக்களையும் உபயோகப்படுத்துகின்றனர். சிலர் ஏதாவது வழியில் இச்சிக்கப்பட்டு விபச்சாரங்களை தெரிந்து கொள்ளுகின்றனர். சிலர் வேறு சிந்தனையே வரக்கூடாது என்று சினிமாக்களையும் சின்னத்திரை மற்றுமுள்ளவைகளை பார்த்தே நேரத்தை போக்குகின்றனர். இது எப்படிப்பட்ட நிலை என்றால்,
ஒருவர் வெயிலில் நடந்து செல்கிறார். நிழல் பின்தொடர்ந்து வருகிறது. ஒரு வீட்டிற்குள் போய்விடுகிறார். நிழல் இல்லாதது போல் காணப்படுகிறது. திரும்பி வெளியில் வந்து நடக்கிறார். நிழல் வந்து விடுகிறது, கூடவே வருகிறது. அதே போலத்தான் நாம் செய்யும் பல காரியங்கள் உள்ளன. சிலர் மிகவும் பக்தியாயிருந்து பல காரியங்களை செய்தாலும் மெய் சமாதானத்துடன் வாழ முடிவதில்லை. கணவனோ மனைவியோ யாருடனாவது தொடர்ந்து பேசினாலே தவறான உறவு இருக்குமோ என எண்ணி இருக்கும் சமாதானமும் போய்விடுகிறது. மனிதர்கள் எதையோ கண்டுபிடிக்கின்றனர். சமாதானத்துக்கு இதுதான் மருந்து என கண்டுபிடிக்கவில்லை. மனிதன் எதையும் பணம் கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் சமாதானத்தையோ எவ்வளவு பணம் செலவழித்தும் பெற்றுவிட முடியாது. அப்படியானால் சமாதானமாக வாழவே முடியாதா என்று கேட்கலாம், நினைக்கலாம். ஒரு மனிதன் கால்களில் அணிய செருப்பில்லாமல் நடந்து சென்று கொண்டிருந்தான். நல்ல செருப்பு போட்டுக்கொண்டு செல்லும் மனிதனை கண்டவுடன் கொடுத்து வைத்தவன் நல்ல விலையுயர்ந்த செருப்பு போட்டிருக்கிறான் என நினைத்தான். நல்ல செருப்பு போட்டு சென்றவன் சைக்கிளில் செல்லும் மனிதனைக் கண்டு கால் வலிக்க நடக்கிறேன், கொடுத்து வைத்தவன் சைக்கிளில் செல்கிறான் என நினைத்தான். சைக்கிளில் செல்பவனோ இந்த ஓட்டை சைக்கிளை மிதித்து எவ்வளவுதான் கஷ்டப்படுவது. அந்த ஸ்கூட்டரில் செல்லும் மனிதனைப் போல ஒரு வண்டி இருந்தால் நன்றாக இருக்குமே என நினைத்து சென்றான். ஸ்கூட்டரில் சென்ற மனிதன் காரில் சென்ற மனிதனைக் கண்டு கொடுத்து வைத்தவன் டிரைவர் ஓட்ட ஜம்முன்னு காரில் செல்கிறார். நான் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட வேண்டியுள்ளது என தன்னைத்தான் நொந்து கொண்டான். காரில் செல்லும் மனிதன் வயல்களில் பாட்டு பாடிக்கொண்டு வேலை செய்யும் ஜனங்களைக் கண்டபோது ஏழையாயிருந்தாலும் சந்தோஷத்தோடே வெயிலையும் பொருட்படுத்தாது பாடுகிறார்களே, நான் ஒரு ஏழையாக பிறந்திருந்தாலும் சமாதானமாக சந்தோஷமாக இருந்திருப்பேனே என தன்னுடைய பிரச்சனைகளை எண்ணி வேதனைப்பட்டான். காரில் சென்ற மனிதனைக் கண்ட ஜனங்களோ, கொடுத்து வச்ச மகாராஜன் என்ன புண்ணியம் செய்தாரோ, நன்றாக இருக்கிறார் என பேசிக் கொண்டார்கள். இப்படித்தான் பலரும் தன்னைவிட நன்றாயிருக்கிற மனிதர்களை பார்த்து அவர்கள் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சமாதானம் எவருக்குள்ளும் இல்லை. மனிதனை படைத்த கடவுள் ஒருவர் மட்டுமே மனிதனுக்கு மெய் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவனை படைக்கும் பொழுது சமாதானம் உள்ளவனாகவேதான் படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததால் அந்த சமாதானத்தை இழந்து போனான். ஆனால் மனிதனுக்கு மெய் சமாதானம் கொடுக்கவே ஆண்டவர் விரும்புகிறார், அழைக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று லூக்கா 19 அதிகாரம் 42 ஆண்டவர் இயேசு கூறினார். சமாதானம் கிடைக்கக்கூடாதபடி எது தடையாயிருக்கிறது என்பதை அறிந்தோமானால் அந்த மெய் சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் அவரே சமாதானத்தின் தேவன். பணமோ ஜாதியோ மதமோ எந்த ஒரு மனிதனுக்கும் சமாதானம் தர முடியாது. கடவுள் எந்த மதத்திற்கும் சொந்தக்காரர் அல்ல. உலகிலுள்ள எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள்தான். மனிதருடைய சமாதானத்திற்காக அவரே மீட்பின் பலியானார். எனவே சமாதானம் அவர் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14 அதிகாரம் 27 ஆண்டவர் இயேசு கூறியுள்ளார். ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானம் அருளுவார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் என்பதை எனது அடுத்த கடிதத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன்.